வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ராக்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் வில்லியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி சீரிஸ் ஆன்லைன் 1-1 வந்துட்டாங்க. இப்போ தேர்ட் மேட்ச் லார்ட்ஸ் ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ல தான் பார்க்க போறோம். அதோட ப்ரிவியூ பார்த்துடலாம். ரெண்டு டீமும் என்ன சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. கண்டிப்பா பவுலிங் யூனிட்ல சேஞ்சஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கோபி சுதாகர் வீடியோல கோபி சொல்லுவான், நான் இப்படி இருப்பேன், அப்புறம் இப்படி வருவேன், திடீர்னு நடுவுல இருப்பேன் அப்படிப்பான்ல. அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு இந்த சீரீஸ். ரெண்டு சைடும் அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இங்கிலாந்து பயங்கரமா பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கு, இன்னொரு நாள் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஆடுற, இன்னொரு மேட்ச்ல அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஆடுறாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அகெயின் ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ல இந்த மேட்ச் நடக்குது. எக்ஸ்பெக்டிங் ஆர்ச்சர் டு பி பேக். கட்ஸாக் அட்கின்சனும் இருக்காருல்ல, ஸ்குவாட்ல வருவாரான்னு தெரியல, பட் ஆர்ச்சர் கன்ஃபார்மா வருவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. லார்ட்ஸ் வென்யூ வாட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஏன்னா நீங்க ஸ்லோப் டிஃப்ரெண்ட் பிச்சர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, லார்ட்ஸ்ல எப்பவுமே ஸ்லோப் இருக்கும். ஸோ ஸ்லோப் இருக்கிறப்போ ஒரு எண்ட்ல பேசர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்னொரு எண்ட்ல பேசர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ நான் அந்த கிராஃப் அமிச்சது நம்ம வீடியோ டீடைலா பேசுறப்போ நீங்க போடுங்க, அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லார்ட்ஸ் ஸ்லோப் வில் பிளே அ வெரி க்ரூஷியல் ரோல் வித் பேசர்ஸ் அட்டாக்கிங். ஸோ எஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கமிங் பேக், கிரேட் சைன் ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா பவுலிங் டசன்ட் லுக் ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்போ இன்டிமிடேட்டிங்கா ஒரு த்ரெட் ஃபேக்டரை ஜோஃப்ரா ஆர்ச்சர் வுட் பிரிங் இன். So yeah, 1-1 on cards definitely Lords will be exciting to watch. இந்த லார்ட்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தான் அந்த வெதர் இங்கிலாந்துல மற்ற கிரவுண்டை விட லார்ட்ஸ்ல பயங்கரமா ப்ளே ஆகும். ஒரு டைம் கிளவுடியா வந்தா பால் இன்னுமே பயங்கரமா ஸ்விங் ஆகும், சீம் ஆகும். ஆண்டர்சன் நிறைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா நிறைய டைம் ஆண்டர்சன் தான் இருந்திருக்காரு. ஸோ அதுலயே தெரியும். ஸோ ஜென்யூனா ஸ்விங் பண்ற பவுலர்ஸ்க்கு இங்க கண்டிப்பா எஃபெக்டிவ்னஸ் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி டே 5ல கிளவுடியானா கூட ஃபர்ஸ்ட் டேல ஸ்விங் ஆகிற மாதிரியே ஸ்விங் ஆகும் பால். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான கிரவுண்டு. மோர் தென் ஸ்விங் ப்ரோ, லார்ட்ஸ் இஸ் வெல் நோன் ஃபார் சீம். ஆஃப் த விக்கெட் சீம் ஆறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்விங்குக்கும் சீமுக்கும் இட்ஸ் வெரி மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். ஏர்ல பால் உள்ள டர்ன் ஆச்சுன்னா தட் இஸ் ஸ்விங். ஆப்வியஸ்லி பிட்ச்ல டிட்டோரேட் ஆகி வேற மாதிரி போச்சுன்னா தட் இஸ் சீம். ஸோ அது ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். சோ பாப்போம் வாட் இஸ் கோனா ஹேப்பன்னு சொல்லிட்டு. ப்ரோ, இந்த மேட்ச் கண்டிப்பா ப்ரீவியஸ் 2 மேட்சஸ் மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஒரு மேட்சா தான் இருக்கும். நேத்து கூட காமிச்சாங்க ஏதோ பிட்ச்ல வாட்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ கிரீன் டாப் தான் கொடுப்பாங்க போல மோஸ்ட் ஆஃப். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்காவது அசிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லயே பார்த்தோம், பெரிய லெவல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும் இந்த மேட்ச்ல. ரெண்டு டீமுமே கன்சிடரபிளா ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. பவுலிங் பொறுத்தவரையும் பூம்ரா கண்டிப்பா உள்ள வந்துருவாரு. ஏன்னா இது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரான ஒரு மேட்ச். அந்த சைடு ஆர்ச்சரும் உள்ள வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்ச அட்கின்சனும் உள்ள வந்துருவாரு. ரெண்டு பேருமே கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. இல்லைன்னா ஸ்குவாட்ல எடுத்ததுக்கான நெசசிட்டியா இருக்காது. போன மேட்ச் ஆர்ச்சர் எதுக்கு ரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான மேட்ச், சீரீஸ் டிசைட் பண்ற மாதிரி. ஸோ ரெண்டு பெஸ்ட் பவுலரும் உள்ள வந்துருவாங்க. ரீசெண்ட் டைம்ல அட்கின்சன் தான் ஒரு பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு ஆக்சுவலா, கம்பேரிட்டிவ்லி டங் அண்ட் கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. சோ அவர் கண்டிப்பா உள்ள வந்துருவாரு. இல்ல, லாஸ்ட் மேட்ச் செலக்ஷன் அவைலபிலிட்டியே ப்ரோ ஆர்ச்சர் பர்சனல் ரீசன்ஸ் சொல்லிட்டு ஒரு இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ESPNல. சோ ஏதோ சம் ஹி வாஸ் ஃபேமிலி வெல்காக ஏதோ சம் போயிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் லேட்டா தான் ஸ்குவாட் ஜாயின் பண்ணாருன்னு சொல்லிட்டு. சோ அதான் மேபி ஒரு ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யா, தேர்ட் டெஸ்ட்ல ஹி இஸ் ஆல் ரெடி டு கோ அப்படின்னு தான் பேஸ் சொல்லியிருக்காரு, ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்ப இந்த மேட்ச் எந்த மாதிரி பிச்சு கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கிரீன் டாப்பா இல்ல அகைன் எப்பவுமே ஒரு ட்ரை விக்கெட் கொடுப்பாங்களா, அது மாதிரி கொடுப்பாங்களா? ட்ரை விக்கெட்டுக்குலாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு ஈவன் கண்டெஸ்டா இருக்கும். ஒரு 300 அந்த 400 500லாம் ஒரு இன்னிங்ஸ்லயும் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லா இன்னிங்ஸ்லயும் ஒரு 300 அரௌண்ட் 300 தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல, பிச்சோட போட்டோ பார்த்தேன் ப்ரோ, அது போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல. சோ அது ஆப்வியஸ்லி வெரி ஏர்லி பிகாஸ் 2 more days இருக்கு. சோ அது இந்த கிராஸ் இட் வில் இவென்ச்சுவலி சோ ஆகி ட்ரை ஆகி கொஞ்சம் பேட்டிங் பெட்டரா இருக்கும். சோ அப்படிதான் அவங்க விளையாடி இருக்காங்க. சோ ஒரு லாஸ்னால அந்த ஃபார்முலா மாத்துவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அஸ் அ கிரிக்கெட் ஃபேன் எனக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. பட் கோயிங் பை த அப்ரோச் ஆஃப் பிரெண்டன் மெக்கலம் அண்ட் ஸ்டோக்ஸ், ஐ திங்க் தே வில் பெர்சிஸ்ட் வித் குட் பேட்டிங் ட்ராக் நான் நினைக்கிறேன். ப்ரோ, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடியுமே ஹெட்டிங்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி தான் நல்ல கிரீன் டாப் விக்கெட்டா காட்டினாங்க. எல்லாம் ஸ்டாக்கிங்ல இருந்தோம். கடைசியில மேட்ச் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்த்தா நல்லா மூணு ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. கிரீன் டாப்பா கொடுத்தா யாருக்கு அட்வான்டேஜ்? கிரீன் டாப்பா ஒரு வேலை கொடுத்துட்டா
Definitely Indian bowlers will have a massive advantage, bro. ஏன்னா obviously they look very sharp. Maybe home conditions-ங்கிறதுனால இங்கிலாந்து வந்து சில லார்ட்ஸ் மாதிரி கிரவுண்ட் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பத்தி பேசுறப்போ ப்ரோ, ஸ்டுவர்ட் பிராட் வாஸ் த பவுலிங் கன்சல்டன்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு. அது நம்ம மறக்க கூடாது. ஏன்னா என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அட்டாக் குவாலிட்டி பவுலிங் அட்டாக்னு சொன்னா கூட என்ன லைன் லெங்த் போடணும் அந்த கண்டிஷன்ஸ்ல அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் எண்ட்ஸ், ஒரு எண்ட்ல ஸ்லோப் இருக்குங்கிறப்போ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் டாஸ்க் தான். ஸோ அதை வந்து ஸ்டுவர்ட் பிராட் நல்லா பண்ணாரு. ஸோ அதுதான் வந்து அந்த ஹோம்ல விளையாடுற ஒரு அட்வான்டேஜ். யா, டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் வைஸ் இந்தியா பவுலிங் லுக்ஸ் வெரி லீத்தல். பட் மேபி அந்த ஹோம் கண்டிஷன்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் இங்கிலாந்து குட் டூ பெட்டர்னு எனக்கு தோணுது. ப்ரோ, பிராட் இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இந்த மாதிரி பூம்ரா, இந்த மாதிரி இந்தியாவோட பவுலிங் லைனை பார்த்தா நான் ஒரு இங்கிலாந்து பேட்டரா இருந்தா கண்டிப்பா ஸ்கேடா தான் இருப்பேன். ஹர்ஷ்தீப்ங்கிற ஆகாஷ்தீப்பும் பூம்ரா பிளஸ் சிராஜ் வந்து ஒரு டெட்லி காம்போவா இருக்கும். நான் ஒரு இங்கிலாந்து பேட்டரா இருந்தா கண்டிப்பா பயந்துதான் இருப்பேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. ஸோ டெஃபினெட்லி இந்த பவுலிங் லைனும் அந்த சீரீஸ் ஸ்டார்டிங்ல தான் சொன்ன பெருசா அமையலன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டு பவுலிங் லைனப்பா தெரியுது. அகைன் அதான் பேட்டிங் பத்தி, பேட்டிங் ஆவரேஜ் பத்தி பேசுறப்ப நம்ம பார்த்துருவோம் பேட்டிங் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆவரேஜ் ரன் ஸ்கோர்ஸ் வந்து 310, செகண்ட் இன்னிங்ஸ்ல 299, தேர்ட் இன்னிங்ஸ்ல 256 அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல அப்படியே 157. கிராஜுவலா அப்படியே டவுன் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அகைன் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இதுல அகைன் ஒரு பிளாட் ட்ராக்கா கொடுத்ததா இல்ல வந்து ட்ரெடிஷனல் லார்ட்ஸ் பிச் மாதிரி தான் இருக்குமா? ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா இப்படி கிராஜுவலா இன்னிங்ஸ் பை இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் கம்மியாயிட்டே வருது. பட் நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலே பார்த்தா தெரியும், அதுல சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேஸ் பண்ணி தான் ஜெயிப்பாங்க. பெருசா விக்கெட்டும் லூஸ் பண்ண மாட்டாங்க ஃபோர்த் இன்னிங்ஸ்ல. ஸோ இங்கிலாந்து வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளாவும் கொஞ்சம் பிச் ரெடி பண்ணுவாங்க. எப்படி இந்த இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த கிராஃப்ல இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. பட் இருக்கும் ஒரு ஈவன் கான்டெஸ்ட், ஒரு 200 to 300 எல்லா இன்னிங்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லையுமே செகண்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலா ஐ மீன் 4 இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஆடுவாங்கல்ல, 130 வந்து பண்டில் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதான் எப்படி வேணா போகலாம். லார்ட்ஸ்ன்றப்ப கண்டிப்பா சீம் ஸ்விங் எல்லாமே இருக்கும். இல்ல அதான் ப்ரோ சொல்ற மாதிரி லார்ட்ஸோட ட்ரெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி 5 மேட்ச் பாத்தீங்கன்னா 3-2 தான் இருந்திருக்கு ரிசல்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட். ஸோ பெருசா வந்து ஒன் சைடட் டாமினேஷனோ அந்த மாதிரிலாம் இல்ல. ஈக்குவலி எந்த டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சரி பவுலிங் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சரி, இஃப் தே கேன் அப்ளை அண்ட் எக்ஸிக்யூட் வெல் டெஃபினட்டா வந்து தே கேன் ஹேவ் அ குட் கேம் அப்படிங்கறதா ஸ்டார்ட் சொல்லுது லாஸ்ட் 5 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி லார்ட்ஸ் வந்து மோர் தென் ஐகானிக், யா எல்லாமே கிளாசிக் ஜென்டில்மேன் கிரௌடு ரெஸ்பெக்ட் எல்லாமே ஓகே. பட் லார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த போட்ட கிராஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் டெஸ்ட் விக்கெட்கான ஸ்கோர் கார்டு தான் ஆவரேஜா நீங்க பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை ஃபார் லார்ட்ஸ். ஏன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குன்னா ஒரு ப்ராப்பர் டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் வந்து எப்பவுமே லார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ நீங்க ஆஷஸா இருக்கட்டும் இல்ல வெரி இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எதா இருந்தாலுமே லார்ட்ஸ் வில் நெவர் டிசப்பாயிண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ திங்க் எனக்கு என்னமோ ஒரு நல்ல கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. பார்ப்போம். அதுதான் இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச் அகைன் பிச்சு தான் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். எப்படியா இருந்தாலும் அவங்க டாஸ் வின் பண்ணா வந்து சேசிங் தான் எடுக்க போறாங்க. ஏன்னா வந்துட்டு 2 மேட்சுக்கு அப்புறமே அவங்களோட அப்ரோச் வந்து அவங்க மாத்த மாட்டாங்க அப்படின்ட்டு தோணுதா. இன்ஸ்பைட் ஆஃப் லைக் ஆர்ச்சரும் உள்ள வராருங்கும் போது அவங்களோட பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இப்ப இருக்க பவுலிங் வச்சு அகைன் வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்தியன் பேட்ஸ்மேன் நல்லா ஆடிடுவாங்க. பட் ஆர்ச்சர் அட்கின்சன் வந்து உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா அகைன் 100% சேசிங் தான் எடுப்பாங்க. இந்தியா அதுக்கு எந்த மாதிரி அப்ரோச் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நான் 2 பேருக்குமே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஆக்சுவலா இங்கிலாந்து பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு பெருசா பேட்டிங் லைனப்ல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியா சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் 2 ஆல்ரவுண்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படியுமே லார்ட்ஸ்ல வந்து பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கண்டிப்பா அந்த நம்ம சொல்ற மாதிரி தான் 300, 350 தான் டிபிக்கல் டோட்டலா இருக்கும். அந்த இடத்துல நீ போயிட்டு ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் பிக் பண்ணாம ஆல்ரவுண்டர் பிக் பண்ணிட்டு போனா அவனுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம நம்பர் 3யும் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்றதுல 2 மேட்சா. ஸோ ஒரு பியூர் பேட்ஸ்மேன் கொண்டு போவீங்களா? ஏதோ ஒரு ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாஷிங்டன் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி? இல்ல ஆக்சுவலி தேர் ஆர் 2 types ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஒன்னு வந்து why change something when the plan is already workingனு சொல்ற மக்கள்.
ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிறத எதுக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்கிற ஒரு 50% ஆஃப் பீப்புள். இன்னொரு 50% ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அது நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணி நம்ம அட்வான்ஸ்டா ப்ரொடெக்டடா இருந்தா இன்னும் பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து கோயிங் ஃபார்வர்ட் ஃபுல் மூமெண்டம் அண்ட் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. எல்லா பிளேயர்ஸுமே கான்ட்ரிபியூட்டட் வெல். வாஷிங்டன் சுந்தர் டெய்ல் எண்டிங் அவரோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஹி ப்ரூவ்ட். ஒரு நல்ல நாக் ஆடினாரு. நிதிஷ்குமார் ரெட்டி மேபி ஒரு கன்சர்னா இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது ஒரு பக்கம். இன்னொன்னு ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ஒரு சப்போர்ட்டிவா ஸ்பின்னர்ஸ் தாண்டி வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் they will have much changes with the thing bro. பிரசித் கிருஷ்ணா பும்ரா will be a obvious change. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் pretty much ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். அகைன் அதான் சேஞ்சஸ் பத்தி பேசுறப்ப நிதிஷ்குமார் ரெட்டி என்னை பொறுத்த வரையுமே ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்பதான் ஆஸ்திரேலியாவில் ஒரு 100 அடிச்சிருக்காருங்கும் பொழுது he have that batting ability. அதே மாதிரி போன விட நீ சொன்ன மாதிரி வாஷிங்டன் வந்து பியூர் பேட்ஸ்மேனாவே கன்சிடர் பண்ணலாங்கும் பொழுது எனக்கு அந்த 2 பேரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனா வச்சுக்கலாம்ல. அகைன் இடையில 2 ஓவரோ 3 ஓவரோ தள்ளணும்னா கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் பும்ரா, சிராஜ், ஆகாஷ் தீப் அவங்க இருக்க ஃப்ளோக்கு வந்து போதும், இந்த பவுலிங் அட்டாக் வந்து எனக்கு போதும் அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே ஹையா இருக்காங்க. போன மேட்ச் ஆகாஷ் தீப் என்னதான் கொஞ்சம் அவ்வளவா இவங்க 2 பேரும் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே போன மேட்ச் அவரோட டேல அவரால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து கம்ப்ளீட்டா பார்த்தோம். டோட்டல் கேம் சேஞ்சருங்கிறதால வந்து இந்த பவுலிங் அட்டாக்ல கை வைக்க கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் ஆப்ஷனா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இடையில ஓவர்த்தல்னா அகைன் வாஷிங்டன் சுந்தர் வந்து அசிஸ்ட் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் லார்ட்ஸ் மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து பேஸ் வச்சு அட்டாக் பண்ணணும், ஸ்பின்னை வச்சு மேபி டிஃபெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாங்கும் பொழுது வாஷிங்டன், ஜடேஜா ஆப்வியஸ் சாய்ஸ். இன்னொரு 2 மேட்ச் இல்லாட்டி ஒரு மேட்ச் 5 மேட்ச் சீரீஸ் தான். இந்த மேட்சை வச்சு டிசைட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா கருண் நாயர் நமக்கு இன்னமும் ஒரு ரன் கொடுக்கலாமா இல்ல இதோட முடிச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ கியூல அந்த 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 பொசிஷனுக்கு. அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு சான்ஸே கொடுக்கல. அவர் இருக்காரு. சாய் சுதர்சன் வந்து 2 ஹார்ஸ் அதுக்குள்ள நம்ம வந்து பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பா உட்கார வச்சுட்டு வேற யாருக்காவது சான்ஸ் கொடுத்துடலாம். இல்ல இந்த சீரீஸ் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தான் தோணுது. இல்லாட்டி நம்பர் 6ல ஆடிட்டு இருந்தார் வந்து நம்பர் 3 ப்ரமோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவரோட எபிலிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் அவர் வந்து நம்பர் 6ல ஆடி இருந்தாரோ அவரோட பொசிஷன் நம்பர் 3 வந்து ப்ரமோட் பண்ணிருக்காங்கும் பொழுது கியூல வந்து நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. பட் ஸ்டில் ஹி ஹவ் ப்ரூவன் டொமஸ்டிக்ல வந்து ப்ரூவ் பண்ணி வந்திருக்காரு கருண் நாயர். அதுவும் ஒரு கம்பேக் சீசன்ங்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஃபுல்லா கருண் நாயர் தான் வச்சு போவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இல்ல அது எல்லாமே புரியுது, அக்செப்டபிள் தான். பட் 5 மேட்ச் சீரீஸ்ல நீங்க 3 மேட்ச் வந்து ஒரு 50 கூட ஸ்கோர் பண்ணலன்னா அப்படி இருக்கிற நிலைமையில நீ அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம சாய் சுதர்சன் ஒரே மேட்ச்ல டிராப் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சாவது ஒரு 50 ஸ்கோர் பண்ணி பொசிஷனை தக்க வச்சுக்கணும். நான் ஒன்றும் பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் கேட்கல. 50, 60 இல்லாட்டி நிறைய பால்ஸ் ஆடணும், அவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. மோரோவர் ப்ரோ அண்ட் மோரோவர் இந்தியா பத்தி நீங்க பேசிட்டீங்க. அப்படியே இங்கிலாந்து பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க தான் வந்து லெட் டவுனா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே பேட்டர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. போன மேட்ச் லெட் டவுனா இருந்திருக்காங்க. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அவங்க பேட்டர் ஸ்டெப் அப் பண்ணி ஆடி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மெயின் கொஸ்டின். ரெண்டாவது வந்து அவங்களோட பவுலிங் அட்டாக் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஆர்ச்சர் கமிங் பேக் கொஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு will do better அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பேட்டிங்னு பேசுறப்போ will Joe Root step up, பிக் மேன் பிக் ஒகேஷன்ங்கிறப்போ டெஃபினட்டா will Joe Root step up, அது ஒரு கொஸ்டின். ஸோ அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ்மே வந்து didn't arrive to the party yet. ஸோ மற்றவங்க எல்லாமே ப்ரூக்ஸ் நல்லா காட்டினாரு, டக்கெட்ஸ் நல்லா காட்டினாரு, எஸ் கிராலி இன்னும் அரைவால. ஸோ ஹோப்ஃபுல்லி அஸ் யூனிட்டா எப்படி ஜெல் பண்ணி ஆட போறாங்க அப்படிங்கறத யூ வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி இங்கிலாந்து பவுலிங் பத்தி பேசுறப்போ அந்த ஸ்லோப் பத்தி பேசினப்போ நர்சரி அண்ட் பெவிலியன் அண்ட் இதுல நீங்க பார்த்தாலே வந்து டிஃபரன்ஸ் தெரியும், டிகிரி எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நர்சரி எண்ட்ல 2.9 இருக்கு, பெவிலியன் எண்ட்ல 2.3 இருக்கு. கரெக்டா? ஓயா, ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ ஸ்லோப் இருக்கிறப்போ ஒரு சைடு வந்து வில் பி மச் பெனிஃபிஷியல் ஃபார் த பவுலர், அதர் சைட்ல அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இல்லைங்கிறப்போ லார்ட்ஸோட ஹிஸ்டரி வந்து அதான் சொல்லுது. ஒரு எண்ட்ல வந்து வில் பி மச் எஃபெக்டிவ் ஃபார் த பவுலர்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி மெயின் பவுலர்ஸ் லைக் ஜிம்மி ஆண்டர்சன், முகமது ஷமி, மிச்சல் ஸ்டார்க் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்லோப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு எண்ட்ல பயங்கர எஃபெக்டிவா இருந்திருக்காங்க, இன்னொரு எண்ட்ல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தது இல்லைங்கிறதும் ஸ்டார்ட் காட்டுது. ஸ்டார்ட் வந்து அதுதான் காட்டுது. அகைன் நம்ம இன்னொரு ஸ்டார்ட்டும் பாத்துருவோம். இது வந்து யார் எந்தெந்த பவுலர் எந்தெந்த எவ்வளவு வந்து ஸ்விங் வந்து ஸ்விங் அண்ட் சீம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அகைன் ஆண்டர்சன் தான் வந்து 3.8 டிகிரி ஆஃப் ஸ்விங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஆண்டர்சன் 2 எண்ட்ல இருந்துமே ஆண்டர்சன் தான் அதிகமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷமி பயங்கரமா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்க்குமே செம்மையா அந்த இனிஷியலா ஸ்விங் பண்ணுவாரு பயங்கரமா. அவருக்கு பிச்சில் அசிஸ்ட் இருந்தா அவரோட ஸ்விங்கும் வந்து
இது பண்ணவே முடியாது. அதே மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் குவாலிட்டியா அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து பிட்ச்ல வந்து அசிஸ்டன்ஸ் இருக்கும் 2 எண்ட்ல இருந்துமே. சமி வந்து ஆகாஷ் இப்ப வந்து போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு எல்லாம் சமியோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சாச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களே, என்ன நினைக்கிறீங்க? போன மேட்ச் பவுலிங் வைஸ் பார்த்தா டெஃபினட்டா வந்து சொல்றதுக்கு வந்து எல்லாருக்கும் மனசு துடிக்கும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி போட்டாரு. உண்மையாவே வந்து அந்த நிப்பாயி உள்ள வர பால் எல்லாம் வந்து மிரண்டுட்டாங்க எல்லாருமே. இங்கிலாந்து பேட்டர்ஸ் எல்லாம் டெரிஃபைடு, ஹாரி ப்ரூக் விக்கெட்லாம். ஸோ பட் ஷமி அவர் இவ்வளவு வருஷம் என்ன பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ பாப்போம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஆகாஷ் தீபால் அதை பண்ண முடியுதுன்னு. பட் கோயிங் ஃபார்வர்ட் கிரேட் சைன்ஸ், ரொம்ப இம்ப்ரெசிவ். ஸோ இதே இதை ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். இதுல கம்பேர் பண்ணி ப்ரைஸ் பண்ண விரும்பல. பட் ஆகாஷ் தீப் கண்டிப்பா பாக்குறதுக்கு ரொம்பவே ப்ராமிசிங்கா தெரியுறாரு. அதே மாதிரி லாஸ்ட் நம்ம பார்டர் கவாஸ்கர்ல கூட அந்த சீரீஸ் முடிஞ்சதும் ஸ்மித் வந்து நல்லாவே பிரைஸ் பண்ணிருப்பாரு. எனக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தாரு அவர் பிக் பண்றதுக்கு, அவர் நல்லாவே போட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ப்ராமிசிங்கா தெரியாது. நான் முகமது ஷமி மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயரோட அதுக்குள்ள கம்பேர் பண்ண விரும்பல. பட் கண்டிப்பா இந்த செட்டப்ல அவருக்கு இடம் இருக்கு. ஒரு 3 years வந்து லாங் ரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஒரு லாங் ரன் கொடுப்பாங்க கண்டிப்பா. சீரீஸ் அதுவும் சீரீஸ் லைன்ல இருக்கும்போது சில பேர் வந்து சிராஜ் மேபி டிராப் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஏன்னா வந்து ஓவர் ஒர்க்லோடா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. இதுக்குதான் நீ வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பும்ரா கொண்டு வந்த டாபிக் தான். சீரீஸ் வந்து 1-1 இருக்கும்போது அது எப்படியே 1-2-1 அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்றது எப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு வந்து லார்ட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வென்யூ என்னை பொறுத்த வரையும். ஸோ அகெயின் இந்த பவுலிங் அட்டாக் வச்சு போய் அட்லீஸ்ட் லீட் எடுக்கணும் என்ன பொறுத்து. சிராஜே ரெஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா சொல்றேன், சிராஜே வந்து ரெஸ்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாரு. அதுவும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் என்னன்னா, இந்த கிரவுண்ட்ல நம்ம பவுலர்ஸ்லயே பும்ரா விட வந்து சிராஜுக்கு தான் செம ஆவரேஜ் இருக்கு. 15 தான், அரௌண்ட் 15 தான் வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து ரெஸ்ட் பண்றது ஒரு ஸ்டூபிட் மூவா இருக்கு. ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவரே வந்து ரெடியா இருக்க மாட்டாரு ரெஸ்ட் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிராஜ் வந்து குரூஷலா இருப்பாரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அதே மாதிரி பேட்டிங்ல பார்த்தா கேஎல் ராகுல் வந்து இந்த கிரவுண்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் டீம் பெருசா அக்செப்ட் பண்ணல. இந்த சீரீஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும் தான், ரொம்பவே லேட் ஆடி பிளேட் ஆன் ஆயிடுறாரு. அது ஒரே ஒன்று மட்டும் தான் மைனஸ், மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ அவர்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் ப்ரோ, இந்தியன் பேட்டர்ஸ் பேசுறப்போ இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, மெயினா வந்து நல்ல ஃபுல் லெங்க் பாலோ ஸ்விங்கிங் பால்ஸோ கூட ஓரளவுக்கு ஈஸியா நெகோசியேட் பண்ணி ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டியிருக்காங்க. எஸ், அது நிறைய விக்கெட்ஸ் வரும், அப்படிதான் டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பட் ஸ்டில் இந்த இந்தியன் டீம் இந்த கிடைச்ச 2 பிச்சர்ஸ்ல வந்து பெருசா அந்த அளவுக்கு ஸ்விங் இல்லைன்னா கூட நியூ பால டீசெண்டா நல்லா நெகோசியேட் பண்ணி ஆடுறாங்க. என்ன மெயின் சேலஞ்சா இருக்குன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஷார்ட் பால்ஸ் வந்து இன்டு த பாடி போடுறாரு, நல்ல பேஸ்ல கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து பேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். எஸ்பெஷலி சில பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருண் நாயரா இருக்கட்டும், இல்ல மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்கட்டும், இப்போ திடீர்னு இங்கிலாந்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ் ஆடுறாங்க, ஒரு ஷார்ட் பால் ஆடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஈஸியா டக்குன்னு அடாப்ட் ஆகி ஆடுவாங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, என்ன பொறுத்தவரையும் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கேஎல் ராகுல் கூட சில டைம் பவுன்சர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் ஜெய்ஸ்வால் பவுன்சர் நல்லா ஆடிடுவாரு, சுமன் கில் நல்லா ஆடிடுவாரு. கருண் நாயர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆர்ச்சர் மாதிரி ஒரு ரா பேஸ்ல வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் இருக்கு. மற்றபடி ரிசர்வ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாரு. மற்ற எல்லாருமே ஆடிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் கூட பெருசா ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டார் ப்ரோ. எனக்கு ஆர்ச்சர் பால்லாம் அவர் நல்லாவே ஆடிடுவாருன்னு நினைக்கிறேன். கருண் நாயர் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணா, மற்றபடி எல்லாருமே ஆர்ச்சரை கொஞ்சம் பவுன்சர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இனிஷியலா நியூ பால்ல ஆர்ச்சர் எவ்வளவு டேஞ்சரஸா இருப்பாங்க அதுன்னு எல்லாருமே தெரியும். ஐபிஎல்ல கூட அந்த நம்ம பார்த்தோம், இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப லேட்டா போட்டதுனாலதான் அவரால் எதுவுமே பண்ண முடியல. நியூ பால் எடுக்கும்போது எவ்வளவு டேஞ்சரஸா இருந்தாரு. ஸோ அவர் கண்டிப்பா நியூ பால்ல வரும்போது கொஞ்சம் டேஞ்சரஸா இருப்பாரு. இல்ல, எஸ்பெஷலி ஆர்ச்சர் வித் த ஃப்ளோ, அந்த ரா பேஸ் போடுறப்போ ஸ்டீவ் ஸ்மித்தே வந்து கீழே விழுந்துட்டாரு, கான் பிளே. ஸோ அதான் அந்த ரா பேஸோட பவர். ஸோ அவர் அந்த ஃப்ளோ கிடைச்சிட்டு, அந்த ரிதம் கிடைச்சிச்சுன்னா ஹி கேன் பி வெரி டெட்லி. ஸோ அதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி பார்ப்போம், பேட்டர்ஸ் லுக் குட் தான். பட் ஆன் தியர் கிவன் டே ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் ரன் த்ரூ வித் ஷார்ட் பால்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகைன் அதை பேசுறப்ப இன்னொரு பாயிண்ட் கொண்டு வரேன். இந்த பும்ரா அண்ட் ஆகாஷ் தீப் அட்டாக்கிங் டாண்டம் ஃப்ரம் போத் எண்ட் இங்கிலாந்து பேட்டர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இல்ல, அது டெஃபினட்டா வந்து ஒரு மெயின் சேலஞ்ச் தான் ப்ரோ. ஆப்வியஸ்லி இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கு, எஸ்பெஷலி போன மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாங்க. பட் இங்கிலாந்து பேட்டர்ஸ் கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் கிடைச்சுன்னா அது ஃபுல்லாவே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அது பாகிஸ்தானா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டாமே ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல கம்மிங் இன் வித் ஃபுல் மூமெண்டம் அண்ட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ், பிட்ச் எந்த மாதிரி பிஹேவ் பண்ண போதும் நமக்கு தெரியல. ஸோ டெஃபினட்டா வந்து சொல்ற மாதிரி ஸ்டுவர்ட் பிராடே வந்து அஸ் அ பேட்டரா இருந்தா நான் பயப்படுவேன்னு சொல்றப்போ ஆப்வியஸ்லி அந்த த்ரெட் ஃபேக்டர் இருக்கு. பட் எந்த அளவுக்கு அதை நெகோசியேட் பண்ணி ஆட போறாங்கிறதுலாம் இந்த கேம் டிசைட் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.
இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஜாக் கார்லி வந்து ஆக்சுவலா அந்த சீரீஸ்ல பெருசா என்ன பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு 50 அடிச்சிருந்தாரு, பட் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா பெண்டகேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பட் அவருமே அடிச்சா பெருசா அடிக்கிறாரு, இல்லாட்டி கொஞ்சம் ஏர்லியரா ஃபெயில் ஆயிடுறாரு. கோலி போப்போ அந்த மாதிரிதான், அவர் கொஞ்சம் ஸ்டெபிளா ஆடுவார்னு நினைச்சேன், பட் இந்த சீரீஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் மீதி 3 இன்னிங்ஸ் வந்து பெரிய லெவல்ல இது பண்ணல. அதுக்கப்புறம் ஜோ ரூட் நம்ம அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் கண்டிப்பா அந்த சீரீஸ்ல விளையாடல ப்ரோ. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காங்க. ஹாரி ப்ரூக் மட்டும் தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரு, பிளஸ் ஜேமி ஸ்மித். அதான் லோவர் மிடில் ஆர்டர் நல்லா ஆடுறாங்க, டாப் ஆர்டர்ல கண்டிப்பா வீக்னஸ் தெரியுது. அது இந்த பவுலிங் லைனப் கண்டிப்பா இன்னும் இந்த அடுத்த மேட்சை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன 2 மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்கா இருந்தப்பயே எக்ஸ்போஸ் ஆச்சுன்றப்ப இந்த மேட்ச்லயும் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஜோ ரூட் இந்த மேட்ச் துண்டு ஒரு தடவை தான் தவறுங்கிற மாதிரி. பர்மிங்ஹாம்ல ஆல்ரெடி ஒரு 80 ஆவரேஜ் வச்சிருந்தாரு, பட் இந்த டைம் பர்மிங்ஹாம்ல அவரால் பெருசா பண்ண முடியல. அகைன் இப்ப லார்ட்ஸ்ல வந்து 50+ ஆவரேஜ் வச்சிருக்காருங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல தான் அவர் கரெக்டா பீக் ஆகிற டைம். அதுவும் சீரீஸ் 1-1 லைன்ல இருக்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மோர் ஓவர் அதை எடுத்து ஆடுவாரு அப்படின்ட்டு பாக்குறேன். ஸோ ஜோ ரூட்ல இருந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுது. பார்ப்போம். இல்ல அதான் சொல்லுவாங்க, when the pressure is highest, crowds are the loudest அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும். லைட்ஸ் ஆர் த பிரைட்டஸ்ட்னு சொல்லிட்டு the best will thrive அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the stage is all fit, the stage is all set for Joe Root to come back. ஸோ ஜோசப் எட்வர்ட் ரூட் பார்ப்போம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. ப்ரோ மறந்துடாதீங்க, நம்ம வந்து லீடிங் ரன் ஸ்கோரரா ஜோ ரூட் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் ஒன்றும் பண்ணல. ஏதாவது பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அவரோட ஆள் கூட செஞ்சுரி 120 கிட்ட கேஎல் ராகுல்னு நினைக்கிறேன் அடிப்பான். நம்மளாலதான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கா அப்படி. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நின்று வந்து கான்ஸ்டன்டா வந்து ஒரு சைடு ஹோல்டு பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன், அந்த ரன்ஸுக்கு டெஸ்பரேட்டா ரன்ஸுக்கு போகாம ஒரு சைடு ஹோல்ட் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் தான் ஹிஸ்டாரிக்கலாவே லார்ட்ஸ்ல வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க போது. 2 சைடுமே இந்த இந்தியன் சைடுல எனக்கு கேஎல் ராகுல் என்னமோ பெருசா பண்ணுவாருன்னு தோணுது இந்த மேட்ச். அதே மாதிரி இந்த சைடு ஜோ ரூட் பெருசா பண்ணுவாருன்னு தோணுது. அந்த கான்டெஸ்ட் தான் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே இந்த மேட்ச் எஸ்பெஷலி கிளிக் ஆவாங்க. எப்படி சவுத் ஆப்பிரிக்கால வந்து மார்க்ரம் கமட் த மேன் வந்தாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு ஈக்குவலான எபிலிட்டி ஒரு ஜோ ரூட் வந்து ஒரு ஸ்டெப் அகடாவே சொல்லலாம். 3 பேருமே அந்த கேட்டகரியான பிளேயர்ஸுங்கும் பொழுது கண்டிப்பா அவங்க இவங்க 2 பேர்ல வந்து கண்டிப்பா 2 பேருமே கிளிக் ஆவாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவென்ச்சுவல் ப்ரெடிக்ஷன்ஸ் மேட்ச்க்கு நான் வந்து இந்தியா சைடு போறேன். ஆக்சுவலா இது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாததான். நான் வந்து சீரீஸ் ப்ரெடிக்ஷன்லயே 1-3 தான் சொல்லியிருந்தேன், பட் எனக்கு இன்னும் இந்தியா இப்போ கொஞ்சம் நல்லா வெல் பேக்டுன்னு தோணுது. ஸோ இந்தியா சைடு தான் நான் சாயிறேன். அதுவும் இல்லாம எனக்கு டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து போகுது லாஸ்ட் டைம் நம்ம லார்ட்ஸ்ல இங்கிலாண்டோட ஆடும்போது விராட் கோலி அந்த ஸ்டேட்மெண்ட் 60 ஓவர்ஸ் அவன் ஹெல் மாதிரி ஃபீல் பண்ணணுன்றதுலாம். ஸோ இந்த மேட்சும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் வந்து இந்தியா இங்கிலாந்து இந்த கிரவுண்ட்ல விளாண்டப்போ இந்தியா தான் ஜெயிச்சாங்க. அதுவும் பெரிய மார்ஜின்ல 150+ ரன்ஸ் ஜெயிச்சாங்க. 60 ஓவர்ஸ்லயே போல்ட் அவுட் பண்ணாங்க இங்கிலாண்டை. ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே கீப் அப் பண்ணுவாங்க. கில் வந்து அந்த ரிதம் அப்படியே வச்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி ஆப்வியஸா இந்தியா தான், இதுல என்ன டவுட். நான் அகைன் சொல்லுற மாதிரி 3-2 சொல்லியிருந்தேன். இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி 1 ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த 2 மேட்ச்ல அவங்க ஏதாவது 1 ஜெயிச்சுக்கிட்டோம். லார்ட்ஸுங்கிறது அகைன் இங்க இங்கிலாண்டை வந்து அடிச்சா அவங்க வந்து மொராலாவே கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு பெரிய ஸ்டேஜிங்கும் பொழுது. ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும். ஓகே, ஐ திங்க் எனக்கு என்னமோ இங்கிலாந்து வில் புல் திஸ் ஆஃப் தோணுது. எஸ்பெஷலி தேர் பேட்டர்ஸ் வில் ஸ்டெப் அப் இன் லார்ட்ஸ் அப்படின்னு தோணுது. வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கமிங் பேக், த டீம் will look much better than the previous games. So பாப்போம் அப்படிதான். யார் கமிங் பேக் யார் கோயிங் பேக் ஆனா நீங்க 5 மேட்ச் இங்கிலாந்து தான் சொல்ல போறீங்க. பாப்போம். அகைன் பேட் அண்ட் பாலுக்கு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். வெயிட்டிங் டு see how இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஆர் ரெடி அப்படிங்கிறது நான் பார்க்கணும். அகைன் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து மேபி இவங்க 2 பேரும் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல யார் வந்து உள்ள வராங்க அப்படின்ட்டு. இந்தியன் சைட்ல இருந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து போன மேட்ச்ல அவங்க சொன்னது என்னன்னா லார்ட்ஸ் விளையாடுறதுக்காக தான் பும்ராவே அந்த மேட்ச் ரெஸ்ட் எடுத்தாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. இந்த சைடு அவங்க பவுலிங் இன்னும் யார் யார் வருவாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ எனக்கு இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கும் அந்த இந்தியன் பவுலர்ஸ்க்கும் அந்த ஒரு இது பார்க்க இன்வைட்டிங். இல்ல கில் வந்து பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு ஓப்பனாவே, நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா பூம்ரா கமிங்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பா பூம்ரா உள்ள வந்துருவாரு. பேட்டிங்ல அதான் பூம்ரா தவிர மீதி அந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துல அந்த 2 சேஞ்சஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரோ இங்கிலாந்து தோத்தாலுமே ஹாப்பி தான். அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஹாஃப் லேட்டா வந்து ரீசெண்டா இருக்கிறப்போ இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ண தோணும். அவ்வளவுதான், வேற ஒன்று. நல்ல ஒரு டச் ப்ரோ.
நீங்க என்னன்னா உங்க ப்ரிடிக்ஷனை அப்படியே பேக் பண்ணி எல்லா மேட்ச்லயும் இங்கிலாந்து சொல்லிட்டு வரீங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல அதான் லைக் ஸ்டார்டிங்கே அதான் ஒரு சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே அதான் இங்கிலாந்து ஃபேவரட்ஸ் தான் தோணுச்சு. பட் யா பர்சனலா வந்து இங்கிலாந்து ஜெயிச்சா ஹாப்பி தான். பட் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ்க்கு நார்மலாவே வந்து இங்கிலாந்து தோத்தா ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப எப்படி இந்த வருஷம் எந்த ஆஷஸ் எல்லாம் வருது. ஸோ அங்க இருக்கிற ஒரு ரைவல்ரி வந்து அது ஒரு தனி ரைவல்ரி. ஸோ அதான் அதுக்கு வார்ம் அப் தானே இங்கிலாந்து இப்ப ஆடிட்டு இருக்காங்க இந்த சீரிஸ். ஓகே, வித் தட் நோட் we come to an conclusion for today's video. நீங்க வந்து யார் இந்த மேட்ச் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருப்பா, யார் வந்து இந்த மேட்ச் அதிக விக்கெட் எடுக்க போறான்னு கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரெடிக்ஷன் யார் வின் பண்ணுவானோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் see you in day 1 review of இந்த லார்ட்ஸ் மேட்ச். So yeah, until then, bye from Rahman de Villiers, where President